ம். அதைத்தான் அர்ஜுனா டாக்டர்னு சொன்னவர். அதான் டாக்டர் சொல்ல வந்தவர். டாக்டர் வடிவா விளங்கப்படுத்த வந்தவர் விடையிலே இவங்க சுராண்டி டைம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு சந்திரசேகர். மக்கள் வச்சிருக்கணும் அவரை தூக்கி. அவர் தலைவரை பற்றி கதைக்கவே அங்க இடமளிக்கிறான் இல்லைன்னு சொன்னா அப்படியான ஒரு அமைச்சரை தான் நாங்கள் ஆதரிச்சு வச்சிருக்கிறோம் எங்கட யாழ் மாவட்டத்தில். அவருக்கு தான் மாலை போடுறோம், அவரை தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வச்சிருக்கிறோம். ஆனா தேசியத்தை பற்றி உண்மையான உணர்வோட கதைக்கிற ஒருத்தனுக்கு நாங்க சந்தர்ப்பம் கொடுக்க விரும்புறோம் இல்லையே. அப்படியான ஒருத்தரை பைத்தியம் லூசன்னு தானே நாங்க சொல்றோம். சபாநாயகரும் அதை மறக்கிறாரு. அந்த அவர் ஒரு நிமிஷம் இது கேட்க அவர் கொடுக்குறாரு. முடிஞ்ச இடமா கிடக்கு இந்த டாக்டர் தெளிவா கேட்டுட்டார். டாக்டர் தெளிவா கேட்டுட்டார், வடிவா கேட்டார் டாக்டர் சிங்களத்துல. நான் ஒரு தமிழ் எம்பி என்றதால எங்கட தமிழ் பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு விஷயத்தை கதைக்கிறதுக்கு நீங்க ஏன் சந்தர்ப்பம் தாரீங்க இல்லைன்னு 2வது தரம் கதைக்க கேட்டவர். மற்றது நேற்று தேரர் நின்றவர். அந்த தேரரை பற்றி இந்த பேக்ரவுண்ட் அறிஞ்சு நீங்க கதைங்க அவரோட. அவர் எப்போ உருவாக்கப்பட்டது எல்லாம் அதுல இருக்கு. அவற்றை இதுல அவர் தன்னிட்ட காசு இல்லை, அப்படி இப்படி இல்லை எல்லாம் பாரு. ஆனா அவர்கிட்ட நிறைய காசு இருக்கு. அவருக்கு சப்போர்ட்டாக நிறைய அலுவல் பின்னுக்கு நடக்குது. வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு ஜோந்தன் கதைச்சதுல 100% ஜோந்தன் வடிவா இருந்து பாராளுமன்றத்துக்குள்ள நடந்த விடயம் எல்லாம் பார்த்துருக்கிறார். அது எனக்கு பார்க்கலே எனக்கு அங்க ரத்தம் கொதிக்குது. எனக்கு என்னன்னு சொன்ன தலைவரை இவன் ஒரு என்ன அவர் புலியண்டும் மற்றது அவரை ஒரு என்னன்னு சொன்னவர் ஜோந்தன் அந்த பயங்கரவாதி என்று சொல்லியும் அவர் புலிதான், அது பிரச்சனை இல்ல. பயங்கரவாதி என்று சொல்லி இவர் அடிச்சாங்க கதைக்கும் போது அங்க இருந்து இன்னைக்கு எல்லா தமிழ் எம்பியும் வந்திருந்தவ, முழு உறுப்பினரும் இருந்தவ. அதுல எல்லாரும் சத்தம் போடாம வாயை மூடிக்கொண்டு இருக்கிறோம். வாயை மூடிக்கொண்டு இருந்துட்டு வெளியில இருக்க மக்களை ஏமாத்தி அங்க விகாரைக்கு பக்கத்துலயும் அங்க விஜயம் போய் நிக்கிறப்ப ஜோந்தன் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்குது. உள்ளுக்கு பாராளுமன்றத்துக்கு நடக்கிறது முழு எம்பியும் செய்யற அட்டூழியங்கள் வெளியில இருக்கிற மக்களுக்கு சரியா தெரியல இல்ல. அங்க அர்ஜுனா அதை எதிர்த்து கேள்வி கேட்க போய்க்கல, சபாநாயகர் அங்க கதைக்க விடாம பண்றான். அப்ப இங்க என்ன நடக்குது? தமிழருக்கு துரோகம் தான் நடக்குது முழுக்களும். அவ தங்கட பேரின வானத்தை நிலையா வச்சு கொள்றதுக்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு பயங்கரவாதி என்று சொல்லி 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 எங்களுக்கு ஒரு முத்திரைய குத்தி வச்சிருக்கிறான். அப்ப இதை நாங்கள் எப்படி தட்டி கேட்கறது? உள்ளுக்கு மக்களால் அனுப்பப்படுற அமைச்சர்மார்கள் அதுல தட்டி கேட்க வேணும். இவையோட எல்லாரும் இப்ப உள்ளுக்குள்ள விரோதங்களை வச்சு கொள்ளாம அர்ஜுனா கேட்க முடியாதுக்கு இன்னும் ஒரு 2-3 கை ஓங்கி நின்று இருந்துச்சுண்டா இந்த எங்களுக்கு அது ஒரு வலிமையா இருந்திருக்கு. எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கணும் அங்க இருந்து. இது ஒரு உண்மையா எங்களுக்கு நடந்த ஒரு துரோகம். இன்றைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணி எடுத்து நாங்கள் அதை ஒரு போராட்டமா செய்ய வேண்டும். அதை ஒரு சிங்கள ஆள் கதைக்கும் போது விட்டுட்டு பார்த்து கொண்டிருந்தவ தமிழால் ஒரு ஆள் கதைக்கும் போது அவரை கதைக்க விடாம மறுக்கிறதுன்னு சொல்றது எங்களுக்கு நடந்த ஒரு அவமதிப்பாக நாங்க நினைச்சுக்கொள்றோம். எங்களை அதை கதைக்க விடாம எங்களுக்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறோம். இதை நாங்க தட்டி கேட்கணும். இந்த மக்களுக்கு வெளியில தெரிஞ்சு இவர்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இதை எதிர்க்க வேணும். இதைத்தான் முதலாவது செய்ய வேணும். எங்களுக்கு வரப்போகிற உரிமைன்னு சொல்லி வெளியில இருக்கிற எம்பிகள் இந்த விகார எல்லாத்துக்கும் உரிமையாண்டினா அங்க எங்களோட தலைவரையும் எங்களோட மண்ணுக்கு போராடின வீரர்களையும் வச்சு அவர்கள் இப்படி கதைக்கும் போது நாங்கள் அதை பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க இயலாது. இதுதான் எங்களுக்கு இருக்கிற உண்மையா எங்களுக்கே ஒரு ரத்தம் கொதிப்பா இருக்குது அது பார்க்கும்போது. இன்னைக்கு அர்ஜுனா இருக்கிறபடியால உள்ளுக்கு நடக்கிற விடயம் எல்லாத்தையும் யூடியூப்ல காட்டுறார். இல்லாட்டி போனா இது உள்ளுக்கு என்ன நடந்தேன்னே மக்களுக்கு தெரியாது. ஆதங்கமா இருந்தது. சூப்பர் ஜெனிகா. அப்படி ஒவ்வொரு தடவை உங்களோட கண்டனங்களை நீங்க இன்றைக்கு தெரிவிக்கிறார்கள் மேல கட்டாயம் இதெல்லாம் இருக்கா வன்மமா கண்டிக்கணும். உங்களுக்கு யாராருக்கும் கண்டனங்கள் தெரிவிக்கணும்னு சொன்னா நீங்க வடிவா உங்களுக்கு கிளிக்கிறதுக்கான நேரமா தந்திருக்கு. வடிவா கதைங்க எல்லாம் வேதனையா கிடக்கும். எல்லாம் நெடுக பார்த்துக்கொண்டு ஒரு ஆள் 2 பேரா இதுக்கு கருத்து கூடுற மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையால ஒரு வன்மையா கண்டிக்க 249 கதைங்க.
இன்றைக்கு தான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு எங்களுக்கு இன்றைக்கு தான் நானே இன்றைக்கு தான் பாராளுமன்றத்துல பார்த்தேன். அந்த கோடீஸ்வரன் என்றவர் வந்து இன்றைக்கு தான் ஒரு வெளியில வந்து கதைச்சிருக்கிறார். இவ்வளவு நாளும் பாராளுமன்றம் ஜனவரி மாசத்துல இருந்து வரும்போது பாராளுமன்றத்துல இவர் ஒரு ஆளை கண்டதே இல்லை. நாங்க எங்கேயாவது இருந்து போட்டு ஒரு நாளைக்கு தான் வருவினா கதைக்கிறதுக்கு. வந்து கதைக்கும் போது கூட ஒரு குரலோடு சேர்த்து இன்னும் 2 குரல் சேர்ந்து கதை கேட்கலதான் எங்களுக்கு அந்த பெலம் அங்க வரும். அப்பதான் இந்த சிங்களவர்கிட்ட இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். இதுக்கு வந்து ஒற்றுமையா செயல்படினம் இல்ல. விடுதலை. வணக்கம் சுரேஷ் அண்ணா. வணக்கம் ஐயா. வணக்கம் என்ன வணக்கம். உங்களோட கண்டனங்களை எதிர்பார்க்கிறோம். உங்களோட கருத்து என்ன? வெள்ள வாட்டிகள் எல்லாம் வேட்டியை உறிஞ்சி போட்டு வந்திருக்கோம். என்னத்துக்கு இருந்தவங்களோட தெரியாது. லாலிபப்பா வயக்க வச்சிருந்தாங்க. அது சாய்க்க முடியாம போயிருக்கும். அதை விடுங்க. ஒவ்வொரு தடவை வண்டியும் தந்தியோட வந்தவங்க லாலிபப் தூப்பி கொண்டு வந்தவங்க பேபிகள் மாதிரி. இல்ல அவையில எல்லாம் உண்மையில வந்து நாங்கள் கடைசியை வந்து ஒரு கணக்கிலேயே எடுக்கக்கூடாது. உண்மையில யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் சுயநலவாத போக்குகளோட இருக்கிறீர்கள். அவமானங்களா எங்களுக்காண்டி போராடி எங்களுக்காண்டியே எவ்வளவு வாழ்ந்து எங்களுக்காண்டியே தன் குடும்பம் எல்லாத்தையும் இதாண்ட ஒரு மனிதரை வந்து இப்படி நீங்கள் பேசிய தேசியத்தின் அடையாளமே அவர் தான். அவர் இல்லையா எங்களுக்கு தேசியத்தின் அடையாளம் இல்லை. இன்றைக்கு அண்மை நாடான பக்கத்து நாடான இந்தியாவில் போனீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க ஸ்ரீலங்கா, நீங்க இலங்கையா, நீங்க உண்மையா தலைவர் இருக்கிறாரா இல்லையா, தாங்களெல்லாம் தலைவரை பற்றி கதைக்க எங்களுக்கு இந்த மசுக்கு அறிஞ்ச ஒவ்வொன்றையும் காட்டுவாங்க. கை மசுக்கு தெரிஞ்சுது அதண்டது இதண்டு ஒவ்வொருத்தரும் கதைக்கிற கதையப்பா அந்த பக்கத்து நாடுகள்ல. ஆனா எங்கட நாடுகள்ல இருந்தோண்டு நல்ல இதண்டு பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டு ஒன்றா ரெண்டோ ஒரே முகங்களை பார்த்து பேசி எல்லாம் கேட்ட நீங்களே வந்து இன்றைக்கு வந்து அவங்களை தூத்தி காட்ட பார்த்து கொண்டு சிரிச்சு கொண்டு இருக்கிற அளவுக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா வன்மம். நான் வந்து அர்ஜுனான்ற ஒருத்தர் வந்து மாட்டி விடணும், அவர்லயே எல்லா பழிகளும் போகணும்ன்ற வன்மம். உங்களாலேயும் கதைக்கலாத. அப்புறம் யார்கிட்ட வந்து போட்ட வண்ட போறீங்க? தேசிய தலைவர் வழிகாட்டுல தான் நான் அரசியலுக்குள்ள வந்தேன். நான் என்னுடைய புள்ள காயப்பட்டது, அப்படி கஷ்டப்பட்டதான் இப்படி கஷ்டப்பட்டான். வன்னியில இருந்து நாங்கள் போராட்டத்துக்கு வேலை சேர்த்து நாங்கள் ஆக்களை சேர்த்து கொடுத்து நாங்கள் இந்த பாடசாலையில எல்லாம் வந்து அரசியலுக்குள்ள வந்து போட்டு இன்றைக்கு வாய மூடி மௌனிச்சு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இதெல்லாம் எந்த பட்டியல்ல போடுறது என்னது? இதுல என்னடா சுரேஷன்னா எல்லாரும் விளங்கிக்கொள்ளணும். இந்த சுபாஷ் எல்லாம் உண்மையாவே நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த காருக்குள்ள அந்த டாக்டர் அன்றைக்கு அந்த விகாரி ஏதோ அரச காணிக்க கட்ட சொல்லிட்டாரண்டு. இப்படி கை கூலியல் புல்லுருவியல் 2 கதை சேர்ந்த சுபாஷ் உண்மையா தலைவரை பற்றி அவ்வளவு கதைக்கிற சுபாஷுக்கு இன்றைக்கு ஏன் ஒரு அறிக்கை கொடுக்கலாம் போனது, ஏன் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடலாம் போனது, பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கன்னு பயமா? அவரால் மோதுக்கு முன்னால எல்லாம் செல்வி எல்லாம் எடுத்து கதைக்கிறவரே இப்படியானதெல்லாம் கதைக்க இல்லாம கிடக்கும். உங்களால ஒன்றும் செல்வி எல்லாம் கிடக்கும். உங்களோட தரப்பு காட்டுறாங்களான்னு பாருங்க மக்களை. உண்மையா இதை விட மக்களுக்கு ஒரு உதாரணம் தேவையா இவங்க எல்லாம் கல்லறன்றதுக்கு? இன்றைக்கு டாக்டர் இருந்தபடியா இன்றைக்கு பாராளுமன்றத்துல கதைச்சது தெரியுது தலைவரை பற்றி. வாயை மூடிக்கொண்டு வாயையும் வேறையும் என்னத்தையும் மூடிக்கொண்டுதான் இருந்திருக்கிறீங்களா எவ்வளவு காலம்? இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனா போனபடியே தானே எங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது. அப்ப வைக்கிட்டாங்க எனக்கு. என்ன? ஹலோ சொல்லுங்க, என்ன நடக்குது? கேக்குதா? கதைக்கிறேன் நான். அந்த விளம்பரம் மாதிரி ஒன்றா முன்னுக்கு போட வலிக்கிறாங்க. இது கொஞ்ச நேரத்தால நிப்பாட்டும். இது 4 மணத்தியால தான் காட்டுது. லைஃப் வில் எண்டட் 4 நிமிஷம் காட்டுது.